தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து ரிஷபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, ரிஷபராசி நண்பர்களுக்கு 7ஆம் பாவகத்தையும் 12ஆம் பாவகத்தையும் இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் பாவகத்தில் மிக அருமையான முறையில் மகர மனையில் உச்சம் பெறுகின்றார். அவர் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு மிக அருமையான முறையில் 12ஆம் பாவகத்தையும் 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தையும் 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மனை சார்ந்த சுகஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இந்த நிலை ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில எது போன்ற ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கக்கூடியவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களை அடையும். ரிஷபராசி நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ராசிக்கு அதிபதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போல 7ஆம் பாவகத்திற்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடைய மனைவியை நிர்ணயம் பண்ணக்கூடியது 7ஆம் பாவகாதிபதி. அதே போல பெண்களுக்கு தன்னுடைய கணவரை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் 7ஆம் பாவகாதிபதி. தொழில் சார்ந்த வகையில தன்னுடைய பார்ட்னர்களை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் 7ஆம் பாவகாதிபதி. குடும்ப ரீதியான உறவுகளை நிர்ணயம் பண்ணக்கூடியவரும் 7ஆம் பாவகாதிபதியே. ஆக இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட 7ஆம் பாவகாதிபதி எந்த சூழ்நிலையிலையும் கெட்டுவிடக்கூடாது, கெட்டவர்களுடன் சேர்ந்து விடக்கூடாது, அல்லது அசுப கிரகங்களுடைய பார்வை பெறக்கூடாது. இவர் எந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் முழு வலிமை பெறுகிறார் என்றால், தன்னுடைய உச்ச மனையில் இருக்கும் பொழுது எல்லா கிரகங்களும் 100% பலம் பெறும். ஆக ரிஷபராசிக்கு 7ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அருமையான முறையில அவருடைய உச்ச மனையில் அமரக்கூடிய ஒரு கால அமைப்பு 2024 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் 2024 மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை சரியாக 39 நாட்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வலிமையையும் தங்களுடைய முயற்சிகளை வெற்றி நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தரக்கூடிய ஒரு காலமாக நம்ம இதை கணிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை சரியான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து நீங்க மேல வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையுமா அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். காணொலியை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிஷபராசி நண்பர்களே, பொதுவாகவே பணம், பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்துக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தான், உங்களுடைய ராசிக்கு அதிபதி. ஒரு கெட்டு போனவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு அவங்க மீண்டும் வராங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையா உங்க ராசிக்கு அதிபதியாகிய சுக்கிரனே காரணம். ஏன்னா பணம், காசு, பேரு, புகழ வாரி வழங்கக்கூடிய கிரகமா சுக்கிர பகவான் வரார். ஆனா இந்த ரிஷபராசிக்கு பாருங்க, தன்னுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருந்தாலும் கூட என் ராசிக்கும் நான் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத போயிட்டு இருக்குதுங்க. பல பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய என்னுடைய ராசிக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் எனக்கு எதுவோ ஒரு மாற்றத்தை கொடுத்த மாதிரி தெரியல. இந்த ராசியில பிறந்ததுக்கும் இந்த ராசிக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இன்னைக்கு ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையா போயிட்டு இருக்கு, ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு வாழ்க்கையா போயிட்டு இருக்கு. எல்லா வகையிலையும் நாங்க ஒரு சில இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு தான் நீங்க ஆளானீங்களே தவிர சரியான முறையில நீங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. ஏதோ ஒரு சிலருடைய வாழ்க்கை உயர்ந்த இடத்துல இருந்தாலும் கூட இந்த நேரத்துல பல பேருடைய வாழ்க்கை பாருங்க ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. கடந்த காலகட்டத்தில் பாருங்க, ராகு பகவான் உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகத்தில் செயல்பட்டார். தன்னுடைய ஜென்ம ராசிக்கு வந்தார். பிளஸ் அதே போல தன்னுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்திற்கு மாறினார். இந்த கால அமைப்பும் அதே போல உங்களுடைய பாக்யாதிபதி பிளஸ் ஜீவனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எப்போ உங்களுடைய வாழ்க்கையில 8ஆம் பாவகத்துல சம்பந்தப்பட்டு அஷ்டமச்சனியா உங்களுக்கு ஒரு சில கால அமைப்பை நடத்தினாரோ அந்த காலகட்டம் முதலே கடந்த ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னதாக ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னை வரை நீங்க சரி பண்ண முடியல. ஏதோ ஒரு
ஒரு வகையில இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் இழந்ததை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க போராடுறீங்க. ஆனா இன்னைய வரையும் உங்களுக்கு அந்த இலக்கு நீங்க அடைய முடியல. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சரி பண்ணி கொண்டு வந்துட முடியல. தொழில் வகையில நீங்க பலவிதமான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. நம்ம தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடணும்னு நினைக்கிறீங்க. தொட்டதெல்லாம் தோல்வி. அடுத்தடுத்து நீங்க முயற்சி பண்ண இங்க லாபம் பெருசா வந்ததா இல்ல கடன் நமக்கு பெருசா உருவானதான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு உயரணும்னு நினைச்சு போராடுறீங்களோ அந்த அளவுக்கு இறங்கிதான் வந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு பழமொழி சொல்ற மாதிரி, ஒரு ஜான் ஏறுனா நமக்கு ஒரு முழம் சறுக்குது அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கை பின்னோக்கி வந்துட்டு இருக்கிறீங்க. முதல் படி எடுக்கும் பொழுது நமக்கு பல படிகள் தோல்வியில வருதுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை. கவலைகள் வேண்டாம். உங்களுடைய தொழில் ரீதியா இதுவரையும் நீங்க சந்தித்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி பண்ணி உங்க வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு அழகா கொண்டு போகக்கூடிய ஒரு பலம் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு கொடுக்குது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பாக்கிய ஸ்தானத்தில் தன்னுடைய ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அருமையான முறையில உச்சம் பெறுகின்றார். அதை தாண்டி 9ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான். அவர் 10ஆம் பாவகத்தில் முழு பலம் பெற்று அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு அருமையான முறையில் 12ஆம் பாவகத்திற்கு இருக்கு. ஆக இந்த விரயஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ குறையும். பலவிதமான வகையில நீங்க நஷ்டத்தை சந்திச்சிருந்தாலும் கூட இந்த நேரத்துல உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு அழகா கொண்டு போயிருவீங்க. தொழில் ஸ்தானாதிபதி வலுப்பெறுகிறார். அதை தாண்டி உங்களுடைய அஷ்டமாதிபதி குரு பகவான் 12ஆம் பாவகத்தில் மறைகிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுப கிரகங்கள் வலு பெறும் பொழுது வளர்ச்சிகளை கொடுக்கும், கெட்ட கிரகங்கள் வலு இழக்கும் பொழுது வளர்ச்சிகளை கொடுக்கும். ஆக 8ஆம் பாவகாதிபதி குரு பகவான் 12ஆம் பாவகத்தில் மறைய பெறுவது உங்களுடைய ராசிக்கு மிக திடீர் திருப்பு முனைகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதோ ஒரு வகையில எனக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்ததுங்க, ஆனா இன்னைக்கு அந்த பொருளாதார நெருக்கடியை நான் அழகா சரி பண்ணிட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு வலிமை இந்த நேரத்தில் உங்களுக்கு பிறக்கும். உங்களுடைய இந்த கிரக அமைப்புகள் மூலமா உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. அதுல குறிப்பா தொழில் ரீதியா நீங்க வளர்ந்துருவீங்க. இதுவரையும் உங்களுக்கு தொழில் ரீதியா இருந்த ஒரு சில பிரச்சனைகள், தன்னுடைய பார்ட்னர் வகையில பிரச்சனை, அல்லது தன்னுடைய வேலை ஆட்கள் மூலம் வந்த பிரச்சனை, அல்லது நம்ம தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தேவையான பணம் நமக்கு சரியான முறையில் அமையல, அல்லது நம்ம கேட்ட இடத்துல நமக்கு ஒரு பெரிய லெவல்ல லோன் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், தொழில் ரீதியா என்னென்ன தடங்கள் நீங்க சந்திச்சீங்களோ உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கும். தொழில் ரீதியா இருந்த தடைகள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கையில புது விதமான ஒரு தொழிலை நீங்க முயற்சி பண்ணுவீங்க, அல்லது உங்களுடைய தொழில நீங்க என்ன நஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது நீங்க யோசனை பண்ணுவீங்க. எந்த வகையில போனோம், எதனால நம்ம நஷ்டப்பட்டோம், அந்த ஒரு பிரச்சனையை இந்த நேரத்துல சரியான முறையில நீங்க அழகா அந்த பிரச்சனைகளை தீர்வு பண்ணுவீங்க. ஆக இந்த கால அமைப்பு உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றத்தை கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய அடுத்த இலக்குகளை நோக்கி கொண்டு போகும். புதிய பார்ட்னர்கள் உங்களுக்கு அமைவாங்க. இதுவரையும் இருந்தவங்க எங்களுக்கு சரியான முறையில் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இனி உங்களுடைய புது பார்ட்னர்கள் செட் ஆவாங்க. இனி அடுத்தடுத்து உங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒரு தொழிலை சாதிக்கணும் அப்படின்னா தன்னுடைய பார்ட்னர்கள் அல்லது தன்னுடைய வேலையாட்கள் நமக்கு சாதகமாக அமையும் பொழுது நம்ம நினைச்ச நேரத்துல ஒரு காரியத்தை சரியா செஞ்சிட முடியும். அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்கு சரியா காப்பாற்றிக்க முடியும். இந்த பொருள் இந்த நேரத்துல நான் டெலிவரி பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களால மட்டுமே அந்த காரியம் நடந்துராது. உங்களை சார்ந்தவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ அவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல சரியான முறையில உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வேலை ஆட்களுடைய பலம், உங்களுடைய பார்ட்னருடைய ஒரு ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியான முறையில் அமையும். கண்டிப்பா நீங்க உங்களுடைய தொழில் கட்டத்தில் மேலே வரக்கூடிய ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஒரு சில பொருளாதார நெருக்கடிகளும் தீரும். அதை தாண்டி வேலை வாய்ப்புகள்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அரசாங்கத்துறையை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகம். அதே போல பாருங்க, இந்த நேரத்தில் சனி பகவானுடைய தொடர்பு
செவ்வாய் பகவானுக்கு கிடைக்குது. ஏன்னா அவருடைய உச்சமனை சனி பகவானுடைய வீடு. ஆக இந்த நேரத்தில் உயர் அதிகாரிகளாகிய பொறுப்புகள் வகிக்கக்கூடியவங்களுக்கு காவல்துறை, இராணுவத்துறை, அதை தாண்டி மருத்துவத்துறை, அந்த தீயணைப்புத்துறை, அதை தாண்டி அரசு பணி கட்டடங்கள், இந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அருமையான முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில தலைக்குனிவு, யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம கைகட்டி நின்று ஒரு சில பதில் சொல்ற மாதிரி, நம்ம தகுதிக்கு கீழே இருக்கிறவங்க இன்னைக்கு எல்லாருமே நம்மளை பார்த்து ஒரு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுத்துருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை ஆளானீங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கு நீங்கள் கைகட்டி பதில்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதனால் உங்களுடைய பணி உயர்வு அல்லது உங்களுடைய ஊதிய உயர்வு இது தடங்கலாச்சு. கவலைகள் வேண்டாம். உங்கள் மேலே சுமத்தப்பட்ட அந்த வீண் பழிகள் இருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கின்றார். யாரோ செய்த தவறுக்காக நீங்கள் பட்ட அந்த வலிகளும் அதனால் வந்த மன உளைச்சலும் இந்த நேரத்தில் சரியான முறையில் தீரும். நீங்க எந்த இடத்துலையுமே தவறு பண்ணிருக்க மாட்டீங்க. சரியா நீங்க முடிவு பண்ணி நீங்க கரெக்டா உங்களுடைய தொழில் ரீதியான அந்த ஒரு பதவிக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, உயர் அதிகாரிக்கான ஒரு மரியாதையும் கொடுத்து, நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கான மதிப்பு கொடுத்து நீங்க கண்ணியமா நடந்திருப்பீங்க. ஆனா சூழ்ச்சி, துரோகம், இவருக்கு ஏதாவது ஒரு சில ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படின்னு மறைமுகமா நடந்த ஒரு சில பிரச்சனைகள், அதெல்லாம் இன்னைக்கு உங்க மேல ஒரு வீண் பழியா மாறி இன்னைக்கு நீங்க அவமானப்பட்டு அல்லது நீங்க ஒருத்தருக்கு முன்னாடி கைகட்டி நின்று நம்ம தகுதிக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு கேவலமா பேசுற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படின்னு கவலையில் இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய அந்த பதவி, உங்களுடைய ஒரு பணி, உங்க மேல சுமத்தப்பட்ட அந்த பழிகள் உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு இழப்புகள் இருந்து வெளியில கொண்டு வந்து உங்களுக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய பணி உயர்வுகளை பலப்படுத்தும். அதை தாண்டி அரசாங்கத்துறையில முயற்சிகள் பண்ணிட்டு இருக்குங்க, எங்களுக்கான வாய்ப்புகள் அமையுமா? சனி பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் தர்ம கர்மாதிபதி வலுப்பெறுகின்றார். 7ஆம் பாவகாதிபதி செவ்வாய் அந்த இடத்துல போய் உச்சம் பெறுகின்றார். அந்த நேரத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கு சரியான முறையில செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கு. ஆக இந்த நேரத்துல உங்களுடைய அரசு பணிக்காக நீங்க எழுதக்கூடிய தேர்வுகள் பலப்படும். அதே போல பாருங்க, அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்தை நேரடியாக பார்க்கின்றார். அப்போ உங்களுக்கு அந்த தொழில் வகையில வந்த தடங்கல்கள், வேலை வாய்ப்புகள்ல வந்த தடங்கல்கள், இது எல்லாமே சரி பண்ணிடுவீங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் சரியான முறையில் அமையும். வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சரியான வளர்ச்சிகள் எல்லாமே சரியா அமைஞ்சது. எங்களுக்கான ஒரு வாய்ப்பு கடைசி நிமிஷத்துல தட்டி போயிருச்சுங்க அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கும். எல்லாம் அமைஞ்சு இன்னைக்கு வெளிநாடு வந்துட்டோம், கரெக்டா முயற்சி பண்ணோம், சரியான முறையில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இங்க வந்தோம், ஆனா எதையுமே எங்களால் சாதிக்க முடியல. வந்த வேகத்துக்கு இன்னைக்கு வளர்ந்திருந்தா மிகப்பெரிய வளர்ச்சியில் இருந்திருக்கணும், ஆனா ஏதோ ஒரு வகையில எல்லாமே இன்னைக்கு எங்களுக்கு தடங்களா மாறி நிக்குது அப்படி நினைக்கக்கூடிய அயல் நாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு சரியான முறையில உங்களுடைய பலம் கூடும், உங்களுடைய முயற்சிகள் பலப்படும், உங்களுடைய உத்தியோகத்துல நீங்க நல்ல ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க, உங்களுக்கான ஒரு லாபகரமான தொழில் இருக்கும், உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்க வெளியில வருவீங்க. பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்கள் பணம் காசு தன்னுடைய தேவைக்கு எப்பவுமே இருப்பு வச்சிருப்பீங்க. சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு அதிபதி. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் தன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்க இருப்பு வச்சிருப்பீங்க. ஆனா இந்த நேரத்துல பாருங்க, உங்ககிட்ட சுத்தமாவே இருந்த இருப்புகள் எல்லாமே கரைஞ்சி கடன் பட்டு அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு எதையுமே சரி பண்ண முடியலையே அப்படிங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டீங்க. வாங்கின இடத்துல கொடுக்க முடியல, கொடுத்த இடத்துல வாங்க முடியல, பொருளாதார ரீதியா ஒரு சில சிக்கலை நம்ம சரி பண்ண முடியல, எல்லாமே இன்னைக்கு முடக்கமாகி ஏதோ ஒரு வகையில நம்ம பாதிக்கப்பட்டு நிற்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளவங்களுக்கு உங்களுடைய கடன் சுமைகள் தீரும். உங்களுக்கான அந்த நம்பிக்கை நாணயத்தை அழகா நீங்க காப்பாத்திடுவீங்க. வாங்கின இடத்துல எதையாவது இழந்தாவது நம்ம அதை கட்டி நம்ம பேரை காப்பாத்திக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும். நீங்க வாங்கின அந்த ஒரு சில தொகைகள் அழகா கொண்டு போயிருவீங்க.
உங்களுக்கு வரக்கூடிய பண தேவைகளும் சரியான முறையில் உங்களுக்கு வந்து அமையும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி சனி பகவான் குரு பகவானை பார்க்கின்றார். அந்த குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ அழகா கடன்ல இருந்து வெளியில வந்துடுவீங்க இந்த நேரத்துல. அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில மனை விரயங்கள் எல்லாமே போயிடுச்சுங்க. எங்கள் கையில் இருந்து எங்களுக்கான ஒரு பூமி இருந்தது, அதையும் இழந்துட்டோம். ஒரு அழகான வீடு இருந்தது, அதையும் இழந்துட்டோம். இன்னைக்கு வீடு இருக்குது, ஆனால் அது லோன்ல இருக்கு, அது சரியாக கட்டி கொண்டு வர முடியல. இன்னைக்கு சொந்த வீட்டில் இருக்கிறங்கிற ஒரு நிம்மதியும் இல்லாமல், வாங்கின இடத்துல நம்ம அந்த லோனும் சரியாக கட்ட முடியாமல் எல்லாமே தடுமாற்றத்தில் இருக்குது. அப்படிங்கக்கூடியவங்களுக்கு பூமி சார்ந்த யோகங்கள் கிடைக்கும். ஏனால் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் உச்சம் பெறும் பொழுது மனை சார்ந்த வளர்ச்சிகள். என்னுடைய வீடு கடன்ல இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அந்த கடன் சுமையிலிருந்து வெளியில வருவீங்க. இல்ல புது மனை அமைக்க முடியல, முயற்சி பண்றோம், எல்லாம் கூடி வருது, ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு அந்த வீடு எங்க கைக்கு வந்து செட் ஆகல, ஒரு கட்டின வீடா பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு அமையல, புதுசா ஒரு பூமி வாங்கி கட்டலான்னு முயற்சி பண்றோம், எங்களுக்கு அது நடக்கல. அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கான மனை சேர்க்கை இந்த நேரத்துல அழகா இந்த செவ்வாய் பகவான் உருவாக்கக்கூடிய ஒரு கால அமைப்பு தான் இந்த 39 நாட்கள். இந்த 39 நாட்கள்ல நீங்க சரியா முயற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கான பூமி யோகம் சரியான முறையில அமையும். அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, திருமண தடைகள். ராகு பகவான் கேது பகவான் எப்போ உங்களுடைய ராசியில் சஞ்சரிச்சாங்களோ அப்போது இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் தடை. எல்லா தகுதியும் இருக்குது, ஆனா எங்களுக்கான வாழ்க்கை அமையல, ஏதோ ஒரு வகையில முயற்சி பண்றோம், ஆனா தடங்கள் ஆகுது. நிச்சயதார்த்த வரையும் வந்தது, சரியான முறையில் எல்லாம் கூடி வந்தது, கடைசி நேரத்தில் யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கை தடங்களாயிருச்சுங்க. அப்படிக்கூடியவங்க நிறைய பேர். அதை தாண்டி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். பொருத்தம் அமைஞ்சா பொண்ணு பிடிக்கல, பொண்ணு பிடிச்சா பொருத்தம் இல்லை, இப்படின்னு வந்து தடங்களாயிட்டே போயிட்டு இருக்கு. அல்லது தன்னுடைய படிப்புக்கு தகுந்த அந்த ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம், அது அமைய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு என்ன ஒரு தடங்கள் அப்படின்னா, நம்ம ஒரு தகுதியில் இருப்போம், நம்ம தகுதிக்கு ஈக்குவலான குடும்பம் அமைஞ்சிட்டா பரவாயில்லையே, நம்ம பொண்ணுக்கு சரியான ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிட்டா பரவாயில்லையே, அது அந்த ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வர அளவுக்கு அவருக்கு தொழில் ஸ்ட்ராங்கா இருந்துட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்டு பார்ப்போம். நல்ல பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த குடும்பம் சரியான குடும்பமா, அவங்களுடைய ஒரு உறவுகள் நல்ல முறையில் பலமா இருப்பாங்களா, நம்ம பொண்ணை கொடுக்குறோம் அந்த இடத்துல நிம்மதியா அவங்க வாழ்வாங்களா, இல்லை நம்ம பொண்ணு கட்டுறோம் அந்த இடம் நம்ம பையனுக்கு நல்ல இடமா இருந்துருமா அப்படின்னு அந்த குடும்பத்துக்காக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில நமக்கு எல்லாமே தடங்களாய் இருந்தது. இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவான் வலுப்பெறுகிறார். 7ஆம் அதிபதி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில செவ்வாய் பகவான் தன்னுடைய கணவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆக இந்த நேரத்தில் 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் பாருங்க உச்சம் பெறுகிறார். உங்களுக்கான அழகான வாழ்க்கையை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துருவார். நீங்க எதிர்பார்க்கிற அந்த தகுதி தரமுள்ள குடும்பமா உங்களுக்கு அமையும். அதை தாண்டி ஒரு ஆணுக்கு அழகான மனைவியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் 7ஆம் பாவகாதிபதியே. செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கான தகுதி தரத்தோட நீங்க ஒரு திருமண வாழ்க்கையில நீங்க இணைஞ்சிருவீங்க, திருமணம் பலப்படும். அதை தாண்டி பாருங்க, இந்த 7ஆம் பாவகத்துல கேது பகவான் எப்ப சம்பந்தப்பட்டாரோ நிறைய பார்த்து பண்ண மாங்கல்யம் அழகா கொண்டு வந்தங்க என்னுடைய ஒரு குடும்பம். ஆனா இன்னைக்கு செதறி போய் நிக்கிறோம். ஏதோ ஒரு வகையில என்னுடைய குடும்பத்துக்காக எவ்வளவு விட்டு கொடுத்து போக முடியுமோ அவ்வளவு விட்டு கொடுத்து போயிட்டு, ஆனா எனக்கான ஒரு நல்ல பேர் அந்த இடத்துல கிடைக்கல, என்னை யார் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சனோ அவங்களே என்னை புரிஞ்சுக்கல. அப்போ இந்த குடும்பத்துல ஒரு சின்ன வகையில ஒரு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு பெரிய லெவல்ல போய் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து 4 பேருக்கு முன்னாடி நம்ம தலகுனிற ஒரு சூழலை உருவாயிருச்சு. அப்படி நினைக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சரியான முறையில தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் பாவகாதிபதி பலம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு விட்டு கொடுத்து போயிருந்தாலும் இல்லத்தரசிகளுக்கு ஒரு நல்ல முறையில ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்காது. நீங்க என்னதான் விட்டு கொடுத்து பார்த்து தன்னுடைய கணவனுக்காக வாழ்ந்திருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழ்ந்திருந்தாலும் ஒரு கெட்டவங்கிற ஒரு பழியோடையும் ஒரு சில முன்னால்தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்குதுங்கிற ஒரு குற்றவாளியா
கோணத்துல தான் உங்களை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்குமே தவிர உங்களுக்கான அந்த ஒரு உண்மையான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. கவலைகள் வேண்டாம். உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சரியான முறையில் வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதை தாண்டி குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, 7ஆம் பாவகாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது தாம்பத்திய உறவுகள் பலப்படும். இந்த செவ்வாய் பகவான் பாருங்க, 7ஆம் பாவகாதிபதி தாம்பத்திய உறவை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதை தாண்டி 3ஆம் இடம் அப்படிங்கிறது தேக போக சுகஸ்தானம் என்று சொல்கின்றோம். இந்த 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பார்க்கின்றார். இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள தாம்பத்திய உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் தீர்ந்து ஒரு தரமான முறையில் உங்களுடைய சந்ததி விருத்திகளை உருவாக்கிடுவீங்க. புத்திர பாக்கியங்கள் பலப்படும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, தனக்காக வாழாத போனாலும் கூட தன்னுடைய குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவங்க நிறைய பேர். தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா பெருசா கனவா நினைச்சு கொண்டு வந்தவங்க நிறைய பேர். இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் கூடி வர நேரத்துல ஏதோ ஒரு வகையில செதறி போய் அவங்களுக்கான கல்வி அமையல, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அமையல, இல்லை அவங்களுக்கான திருமாங்கல்யம் அமையல, இல்லை அவங்களுக்கான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கல. அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் அந்த நேரத்தில் திருமண உறவுகள் பலப்படும். அவங்களுடைய வாழ்க்கையில, அந்த குழந்தைங்க வாழ்க்கையில நீங்க தடை நினைக்கிறீங்களோ அந்த தடையை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கொடுக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று குரு பகவானை பார்க்கின்றார். இந்த குரு பகவான் வலிமை பெற்று உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்தை அவருடைய சுப பலத்துடன் பார்க்கின்றார். ஆக இந்த 8ஆம் பாவகம் என்பது குழந்தைகளுடைய வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் என்று சொல்கின்றோம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, 5ஆம் பாவகத்திற்கு 3ஆம் பாவகமாக வரக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த 8ஆம் பாவகம். ஆக உங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பகவானால வந்த அந்த வளர்ச்சிகள், அந்த குழந்தைகளுடைய தடைகள் குரு பகவானுக்கு சுபகிரகமாகிய செவ்வாய் பகவானுடைய பார்வை பெறுவதன் மூலம் கண்டிப்பாக நல்ல முறையில் அவங்க இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதை தாண்டி உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை சரி பண்ணிக்குவீங்க. அதே நேரத்தில் ஆயுள் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில நோய்கள் தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, தலை நம்மளுடைய உடம்புல மிக முக்கியம். எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று சொல்லக்கூடிய இந்த தலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில நோய்கள் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எலும்புகள் சார்ந்த பாதிப்பு, நரம்புகள் சார்ந்த பாதிப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு இது பலப்படும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் பலப்படக்கூடிய ஒரு ஸ்தானமாக அமையும். சனி பகவான் குரு பகவானை பார்க்கின்றார். 8ஆம் அதிபதிக்கு சனி பகவானுடைய பார்வை கிடப்பதன் மூலம் உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவீங்க. ரிஷபராசி நண்பர்களே, வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா நமக்கு ஒரு பெரிய லெவல்ல சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இது சரியான ஒரு காலம். இந்த காலத்துல உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த நேரத்தில் நமக்கு சரியான திசா புத்திகள் இருக்கா, இல்ல இந்த நேரத்துல நம்மளுடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வலிமையா இருக்கிறாரா, 6, 8, 12 இடங்களில் மறையாம இருக்கிறாரா அப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கும் பொழுது இந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த கிரக அமைப்பு உங்க சுய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்து நீங்க நல்ல முடிவுகள் எடுங்க. உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த இலக்குகளை கொண்டு வருவீங்க. உங்களுடைய ஜாதகத்தை தெளிவா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான பலன்களை துல்லியமா தெரிஞ்சு இனி அடுத்த இலக்குகளை நீங்க எப்படி கொண்டு போகலாம், உங்க வாழ்க்கையை எப்படி முன்னேற்றத்துக்கு கொண்டு வரலாங்கிறது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு அழகான தருணத்துல அற்புதமான பதிவுகளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.